It's time to celebrate. Phyllis, foresight, dream of tomorrow and wonderful things to come. Talk to TBC. மீண்டும் டாக் டு டிபிசியின் இன்னொரு அரசியல் கலந்துரையாடல் நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கின்றோம். இன்றும் நம்முடன் இணைந்திருக்கிறார்கள் டிபிசியின் அரசியல் ஆய்வாளரான தோழர் தம்பா, தோழர் சிவலிங்கம், தோழர் ஜெகநாதன். வணக்கம். அவர் மாமுரங்களே 2024 ஆண்டின் இந்த ஆண்டின் இன்றைய தினம் இந்த ஒளிப்பதிவு கடைசி நிகழ்வாக இருக்கின்றது. 2024 ஆண்டு அறகலை தொடர்ந்து முன்பு நடந்த அறகலை தொடர்ந்து புதிய ஆட்சி ஒன்று இலங்கையில் ஏற்படுத்தப்பட்டது. அது பல்வேறு மாற்றங்களை மக்கள் மத்தியில் கொண்டு வந்திருக்கிறது, பல்வேறு செயல்பாடுகளை செய்திருக்கின்றது. இதுவே இலங்கை மக்களை பொறுத்த மட்டில் லஞ்ச ஊழல் போன்ற விடயங்களுக்கு எதிராக பெரும் அளவிலே வாக்களித்திருப்பதை நாங்கள் காணலாம். ஆனால் இப்படியான சூழ்நிலையில் தான் தமிழ் மக்களுடைய நிலை என்ன, தமிழ் மக்கள் எவ்வாறு இருக்கின்றார்கள், தமிழ் மக்களுடைய அரசியல் ரீதியான போக்கு எவ்வாறு இருக்கின்றது பார்த்தால் தமிழ் கட்சிகளின் நடவடிக்கை மிகவும் ஒரு பலவீனமான நிலையிலே இருக்கின்றது. தென்பகுதியில் எந்த அளவுக்கு தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவளித்து வாக்களித்தார்களோ அதே அளவுக்கு வடபகுதியிலும் வாக்களித்து பல பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்திருந்தாலும் கூட இன்றைய தமிழ் மக்கள் அதிகார பகர்வை கூடுதலாக எதிர்பார்க்கக்கூடிய நிலையிலே இருக்கின்றது. இன்றைக்கு மனோ கணேசன் அவர்களுக்கு தெரிவித்திருக்க கருத்தொன்று முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அதாவது ஜனாதிபதி அவர்களுக்கு அதிகார பகர்வில் வேறு அளவு உடன்பாடு இல்லை என்று கூறியிருக்கின்ற ஒரு காணொளி இப்பொழுது வெளியாகியிருக்கின்றது. இது ஒரு முக்கியமான பிரச்சனை. அதிகார பகர்வில் ஜனாதிபதி அக்கறை இல்லை என்றால் தமிழ் தேசிய பிரச்சனை தொடர்பாக ஜனாதிபதியின் நடவடிக்கை எவ்வாறு அமையும் என்று கூறப்படுகிறது. தென்பகுதியிலே இந்த தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக இப்பொழுது சில அழுத்தங்கள் இருந்தாலும் கூட, எதிர்ப்புகள் இருந்தாலும் கூட அவர்கள் பல விடயங்களை வெற்றிகரமாக கொண்டு செல்கின்றார்கள் என்றே பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. பொருளாதார ரீதியாக இன்னும் பெரிய அளவிலே ஒரு முன்னேற்றத்தை காண முடியாவிட்டாலும் கூட அரிசி, பருப்பு, தேங்காய் எண்ணெய், தேங்காய், சீனி, உப்பு போன்ற பல்வேறு பிரச்சனைகளை அரசாங்கம் எதிர்நோக்கின்றது. இவற்றிலிருந்து வெளிவருவதற்கு குறைந்தது இன்னொரு 6 மாத காலமாவது அரசுக்கு தேவைப்படும். இப்படியான சூழ்நிலையில் தான் இந்த பாராளுமன்ற தேர்தல், தொடர்ந்து வர இருக்கின்ற மாகாண சபை தேர்தல் அல்லது உள்ளூராட்சி சபை தேர்தல், இதை எவ்வாறு தமிழ் தரப்பு கடைபிடிக்க போகின்றது என்கின்ற ஒரு சூழ்நிலை, எவ்வாறு எதிர்நோக்கப் போகின்றது என்கின்ற விடயத்தையும் நாங்கள் பார்க்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த தேர்தல்களை இப்பொழுது இருக்கின்ற எதிர்கட்சிகள் எவ்வாறு எதிர்நோக்கப் போகின்ற விடயங்களையும் நாங்கள் பார்க்கலாம். அதற்கு அப்பால் இன்று அரசாங்கம் அமைத்து 100 நாட்களை எட்டியுள்ள நிலையில் இந்த 100 நாட்களுக்குள் இந்த அரசாங்கம் சாதித்த விடயங்கள் என்ன, அரசாங்கம் எதிர்நோக்கின்ற பிரச்சனைகள் என்பவற்றையும் நாங்கள் இந்த காணொலியிலே உரையாட இருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் பற்றி பேசும் பொழுது அது தொடர்பாக இராணுவம் சம்பந்தப்பட்ட வழக்குகளை அரசாங்கம், அதாவது புதிய தேசிய மக்கள் அரசாங்கம் மந்த கதியில் எடுப்பதற்கான காரணம் என்ன, இராணுவத்தை பாதுகாப்பதற்காக என்ற கேள்வியும் மக்கள் மத்தியிலே எழும்பியிருக்கின்றது. அந்த வகையில் சிவலிங்கம் அவர்கள் இப்பொழுது இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே இந்த கட்சிகள் அல்லது எதிர்கட்சிகள் எவ்வாறான ஒரு செயல்பாட்டை இந்த நேரத்தில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது? ஆமாம், நேயர்கள் அனைவருக்கும் முன்கூட்டியே எங்களுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு, நாங்கள் இந்த 2024 ஆண்டு எவ்வாறான வரலாறுகளை விட்டு செல்கிறது என்பது குறித்து நாங்கள் சற்று ஆழமாக பார்ப்பது அவசியம். உதாரணமாக 2022 ஆண்டு மே மாதம் அளவில் ஏற்பட்ட அறகலைய போராட்டங்களை தொடர்ந்து நாட்டில் ஒரு பாரிய வரலாற்று மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக இன்று ஒரு புதியதொரு அரசாங்கம் வளமையாக பாரம்பரிய கட்சிகளுக்கு வெளியில் 3வது பெரிய சக்தியாக தேசிய மக்கள் சக்தி ஜனாதிபதி பதவியையும் பொது தேர்தலிலும் 225 ஆசனங்களில் 159 ஆசனங்களை பெற்று ஒரு வரலாறு காணாத வெற்றியையும் பெற்றிருக்கிறது. இருந்தாலும் கூட இந்த 24 ஆண்டில்
அனுரா தலைமையிலான இந்த அரசாங்கம் பாரிய நெருக்கடிகளோடு தான் 2025 ஆண்டுக்குள் நுழையப் போகிறது. குறிப்பாக சர்வதேச நாணய நிதியம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவோடு ஆட்சி காலத்தில் மேற்கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படைத்தான் தற்போது அன்ற அரசாங்கமும் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படைத்தான் கடன்களை வாங்குவதற்கு தயாராகி வருகிறது. எனவே ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இவ்வாறான கொள்கைகளை சர்வதேச நாணய நிதியத்தோடு ஏற்றுக்கொண்டாரோ அந்த கொள்கைகளை பின்பற்றியே தற்போது தேசிய மக்கள் சக்தியும் தன்னுடைய அடுத்த பொருளாதார கொள்கைகளை முன்னெடுக்கப் போவதாக தெரிகிறது. எனவே அனுரா தலைமையிலான அரசாங்கம் முதலாவதாக சர்வதேச நாணய நிதியத்தினுடைய பல்வேறு கட்டுப்பாடுகளை அமுல்படுத்த வேண்டிய நிர்பந்தத்துக்குள் இருக்கிறது. இனி அவர்கள் சொன்னார்கள், ரணில் அரசாங்கத்தினுடைய காலத்தில் முக்கியமான பொருட்களின் மீது வரி, அதாவது விஐடி என்று பெறுமதி அதிகரிக்கின்ற வரி, சில முக்கியமான பொருட்களுக்கு அந்த வரியை குறைப்பதாக சொன்னார். ஆனால் இன்று வரையும் அந்த வரியை குறைப்பதற்கான எந்த தீர்மானங்களும் எடுக்கப்படவில்லை. அடுத்ததாக பூகோள அரசியலில் இலங்கை ஒரு நெருக்கடியான நிலைமைக்குள் வந்திருக்கிறது. அதாவது இலங்கை சர்வதேச ஆதிக்க சக்திகளின் போட்டிக்களமாக மாறியிருக்கிறது. இலங்கை பொருளாதார ரீதியாக மோசமான நிலையில் இருக்கிற காரணத்தினால இந்தியா, அமெரிக்கா, சீனா மற்றும் பல நாடுகளினுடைய அழுத்தங்களுக்குள் அது சிக்கப்பட்டிருக்கிறது. முதன்முறையாக இந்தியாவுக்கு விஜயம் செய்த அனுரா அவர்கள் இலங்கையோடு இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான பல்வேறு ஒப்பந்தங்களை மேற்கொண்டிருக்கிறார். அதில் கடந்த வாரம் ஆய்வாளர் ஜெயநாதன் அவர்கள் குறிப்பிட்டது போல எட்கா என்று சொல்லப்படுகின்ற எக்கனாமிக் அண்ட் டெக்னிக்கல் கவுன்சில் அக்ரிமெண்ட் என்ற அந்த ஒப்பந்தம் இலங்கையோடு அது பேசப்பட்டு அது ஏற்கப்படுகின்ற ஒரு சூழல் இருக்கிறது. இந்த சூழலுக்கு எதிராக சிங்கள இனவாதிகள் தங்களுடைய காலத்தை எதிர்பார்த்து அரசாங்கத்துக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களை மேற்கொள்வதற்கான ஒரு முயற்சியிலே அவர்கள் தயாராகி வருகிறார்கள். அதே நேரத்தில் அரசாங்கம் தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் தத்தளிக்கிறது. இது ஒரு பக்கத்திலே அரசாங்கம் பல்வேறு சிக்கலை மேற்கொள்ளுகிற அதே நேரம் எதிர்நோக்குகின்ற அதே நேரத்தில் எதிர்கட்சியும் பல நெருக்கடிகளுக்குள் சிக்கி இருக்கிறது. ஐக்கிய மக்கள் சக்தியான இந்த எதிர்கட்சி உள் நெருக்கடிகளுக்குள் அங்கு சிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்சி தலைமைக்கு எதிராக பல்வேறு குரல்கள் ஒலிக்க தொடங்கி இருக்கின்றன. அதாவது குறிப்பாக ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு எதிராக பல்வேறு கருத்துக்கள் வெளியிட தொடங்கி இருக்கின்றன. அதாவது இதுவரை காலமும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய மாதாந்த கூட்டம் பல தடவைகள் ஒத்தி போடப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. கட்சியினுடைய உத்தியோகஸ்தர்களை அழைத்து அவர்களுக்கான கூட்டங்களும் ஒழுங்காக நடைபெறவில்லை என்று கூறப்படுகிறது. அதே நேரத்தில் கட்சியினுடைய முக்கியமான நிறைவேற்று அதிகாரங்களை கொண்ட உறுப்பினர்களுடைய கூட்டமும் நடைபெறவில்லை என்று கூறப்படுகிறது. அதே போல கட்சியினுடைய உள்ளூர் தலைவர்கள் அடங்கிய கூட்டங்களோ, மாணவர்களுடைய அமைப்போ, பெண்கள் அமைப்பினுடைய கூட்டங்கள் எதுவும் தொடர்ச்சியாக நடைபெறவில்லை என்ற குற்றச்சாட்டு இப்பொழுது முன்வைக்கப்பட்டு வருகிறது. இதனால கட்சியினுடைய முக்கியமான முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கட்சியிலிருந்து விலகி இருக்கிறார். இந்த நிலைமைகளை
பார்க்கும் பொழுது எதிர்கட்சிகளை விட சமூக ஊடகங்கள் தான் எதிர்கட்சியினுடைய வேலையை பார்ப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது. அதாவது தேசிய ஐக்கிய மக்கள் சக்தி என்ற எதிர்கட்சி தன்னுடைய கடமையை செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டு இப்பொழுது முன்வைக்கப்படுகிறது. இந்த பின்னணியில் நாங்கள் பார்த்தோமே இருந்தால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இப்பொழுது சின்னாபின்னமடைஞ்சு அந்த கட்சி அடையாளம் இல்லாமலே போகின்ற நிலைமை காணப்படுகிறது. அதே போன்று ஐக்கிய தேசிய கட்சி அந்த அடையாளங்களை இழந்து இப்பொழுது புதிய ஜனநாயக முன்னணி என்கின்ற பேரிலே அது கதிரிய அடையாளம் கொண்ட ஒரு கட்சியாக மாற்றமடைந்து வருவதாக கூறப்படுகிறது. இவர்கள் ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இணைந்த ஒரு கட்சியாக இவர்கள் செயற்பட்டு வருகிறார்கள். இதுக்கிடையில் மஹிந்த தரப்பினான பொதுஜன பிரிவினையிலிருந்து பலர் விலகி இருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது பொதுஜன எக்ஸத் பிரமின என்கின்ற கட்சி ஒன்றை உருவாக்கி இருக்கிறார்கள். இது எல்லாத்தையும் நாங்கள் வச்சு பார்க்கும் பொழுது தமிழ் அரசியல் மிக மோசமான நிலைக்கு சென்றிருக்கிறது. சில தினங்களுக்கு முன்னர் வவுனியாவில் நடைபெற்ற கட்சியினுடைய கூட்டத்தில் தனிநபர் மோதல்களாகவே அவை முடிவடைந்திருக்கின்றன. நாட்டிலே பாரிய அரசியல் நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. 13வது திருத்தத்தின் எதிர்காலம் தொடர்பாக எந்த விதமான விவாதங்களும் இதுவரையில் இடம்பெறவில்லை. இலங்கை அரசாங்கம் புதிய அரசியல் யாப்பொன்றை கொண்டு வருவதாக கூறியிருக்கிறது. இது தொடர்பான விவாதங்களும் தமிழக கட்சிக்குள் நடைபெறாமல் அங்கு தனிநபர் போட்டியாகவே அங்கு மாற்றங்கள் தென்படுகின்றன. எனவே நாட்டில் பாரிய அரசியல் நெருக்கடிகளோடு தான் நாங்கள் 2025ஆம் ஆண்டுக்குள் நுழைய போகிறோம். இதில் நாங்கள் முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டியது தென்னிலங்கையில் பாரிய அரசியல் மாற்றம் ஒன்றுக்கும் தேசிய மக்கள் சக்தி தயாராகி வருகிறது. புதிய அரசியல் கலாச்சாரம் ஒன்றுக்கான அடித்தளங்கள் போடப்படுகின்றன. இதன் காரணமாக முன்னிய பழமவாத கட்சிகள் அடையாளம் தெரியாமல் போகின்றன. இந்த பின்னணியில் தமிழ் அரசியலில் தமிழரசு கட்சி மிகவும் பலவீனமடைந்து செல்கிறது. அதற்கு பதிலாக புதிய அரசியல் தலைமை ஒன்று உருவாவதற்கான அடையாளங்கள் இன்னமும் தென்படவில்லை. பதிலாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் செயற்படுகின்ற தேசிய மக்கள் சக்தி தன்னுடைய அடுத்த நடவடிக்கையாக கட்சியை பலப்படுத்துகின்ற வேலைகளில் இறங்கி இருக்கிறது. இருப்பினும் அவர்கள் தமிழ் மக்களினுடைய அடிப்படை ஜனநாயக உரிமைகள் தொடர்பாக தெளிவான கொள்கைகளை இதுவரை முன்வைக்காத நிலைமையில் தமிழரசு கட்சியும் இதர தமிழ் தேசியத்தை கூறுகின்ற கட்சிகளும் புதிய அரசியல் பார்வையை இதுவரை முன்வைக்கவில்லை. எனவே 2025ஆம் ஆண்டு தமிழ் அரசியலில் ஒரு முக்கியமான காலகட்டம் என்றுதான் நாங்கள் கருத வேண்டும். எனவே தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் 2025ஆம் ஆண்டில் புதிய கொள்கைகளை நோக்கி செல்லும் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து உறவுகள் கேட்டுக்கொண்டிருக்கிறது டாக்டர் டிவிசியின் அரசியல் உரையாடல். சிவலிங்கம் அவர்கள் கூறியது போன்று யாழ் மாவட்டத்திலும் சரி, கிளிநொச்சி மாவட்டத்திலும் சரி, மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் 2 கூட்டங்களிலும் எந்தவித முடிவும் எட்ட முடியாத நிலையில் கூட்டம் முடிவடைந்தது மிக வேதனைக்குரிய விடயம். உண்மையிலேயே ஒரு யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த மக்களுடைய அபிவிருத்தி தொடர்பாக பல்வேறு விடயங்களையும் இந்த கூட்டத்தில் ஆராயிருந்த வேலைகளிலே தனிப்பட்ட தாக்குதல் காரணமாக இந்த கூட்டங்களில் முடிவெடுக்க முடியாத நிலை ஏற்பட்டது. எதிர்வரும் காலங்களில்
வடக்கு ஆளுநரும் சரி அல்லது அமைச்சரும் சரி மிக கட்டுப்பாடுடன் மக்களுக்கு தேவையான விடயங்களை முன்னிறுத்தி இந்த கூட்டங்களை நடத்த வேண்டும் என்று எங்களுடைய ஆவலாக இருக்கின்றது, எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அதேவேளை தம்பா அவர்கள் இப்பொழுது இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஏறத்தாழ 100 நாட்களை எட்டி இருக்கின்றது. இந்த 100 நாட்களை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். மேலே செப்டம்பர் 21 நடந்த தேர்தல் இந்த நாட்டிலேயே ஒரு ஒரு மாற்றத்தை தான் ஏற்படுத்தி இருந்தது. ஆனால் இந்த மாற்றம் உண்மையா நுணுக்கமாக பார்த்தீங்கள் என்று சொன்னா இந்த வாக்கு விதங்களை பார்க்க ஒரு மாற்றத்தை ஒரு அதிர்ஷ்டவசமாகவும் தான் இந்த அனுரா அலையன் ஒன்று இருந்தாலும் அரசியல் போக்குகளின் பிறழ்வுகள் காரணமாக இந்த மாற்றம் சாத்தியமானது, நல்ல மாற்றம் சாத்தியமானது. ஏனென்றால் அனுரா தரப்புக்கு இந்த தேர்தலில் 42% வாக்குகள் கிடைத்தன. சஜித் அவர்களுக்கு 33% வாக்குகள் கிடைத்தது. ரணிலுக்கு 17% வாக்குகள். இது முதலே எதிர்பார்த்து தான், அதாவது முதல்தரமாக ஜனாதிபதி தேர்தலில் அனுரா 2வது கணக்கெடுப்பில் தான் ஜனாதிபதி வரக்கூடிய சந்தர்ப்பம் அது. இதை எதிர்பார்த்து இந்தியா மேற்குலகம் எல்லாரும் ரணில் சஜித்துக்கிட்டே ஒரு ஒற்றுமையை கொண்டு வரணும் முயற்சித்தார்கள். அது தோல்வியில் முடிவடைந்தது. அதெல்லாம் இப்ப பழைய சரித்திரமாக போய்விட்டது. மாற்றம் நிகழ்ந்திருக்கின்றது. இந்த மாற்றத்தின் பிரதான டிரைவிங் போர்ஸா இருந்தது என்று சொன்னா இந்த அனுராவின் தலைமைத்துவத்தில் உள்ள ஒரு ஆகர்ஷிக்கிற ஒரு கரிஸ்மா அவருக்கு அந்த 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 நாட்டு மக்களின் மனநிலையை பிரதிபலித்த தன்மையும், மற்றது முக்கியமாக இந்த மக்கள் உணர்ந்து கொண்டிருந்த இந்த ஊழல் சம்பந்தமான ஊழல் அரசியலுக்கு எதிராக ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி ஒரு புதிய வரலாற்றை படைக்கிற அந்த வாக்குறுதியை மக்கள் நம்பினார்கள். அதாவது மக்கள் ஒரு குறிப்பிட்ட தரப்பினரால் ஆளுநர் எந்த கட்சி சார்ந்தவர்கள் தொடர்ச்சியாக மக்கள் பாதிக்கப்பட்டு வந்திருந்தார்கள். மக்களை ஒரு பொருட்டாக மதிக்காமல் இருந்த நேரத்தில் இந்த ஊழல் விலட்சி சம்பந்தமான விஷயங்கள் ஒரு முக்கிய டிரைவிங் இதாக இருந்து இந்த மாற்றம் நிகழ்ந்தது. மாற்றத்துக்கு பின்னர் பாராளுமன்ற தேர்தல் நிர்ணயகரமான வெற்றியாக இருந்தது. 159 ஆசனங்கள், 3-2 சிவலிங்கம் அவர்கள் சொன்ன மாதிரி 3-2 பெரும்பான்மை மிக உறுதியான ஒரு அரசாங்கம் அமைதியாக இருந்தது. இந்த அரசாங்கம் இன்று 100 நாட்கள் இருக்கு. இந்த அரசாங்கம் பல பிரச்சனைகளை எதிர்நோக்கும். ஆனால் இந்த 100 நாட்களில் என்ன செய்வதென்று ஒரு கணக்கெடுப்பு எந்த நாடுகளிலே ஒரு தேர்தல் நடந்து 100 நாட்கள் ஆகினால் ஒரு முக்கியமான காலகட்டம் அந்த டைஸ் காஸ்ட் என்று சொல்றாங்க. அதாவது இந்த இதுக்கான உருவம் செய்யறதுக்கான இதை செய்தாச்சு. அந்த நாளை என்ன செய்தோன்னு அவதானிப்பார்கள். அமெரிக்க தேர்தல் வந்தாலும் சரி, பிரித்தானிய தேர்தல் சரி, இந்த மேற்கு நாடுகளின் ஜனநாயக தேர்தல் அப்படி ஒரு கணக்கெடுப்பு செய்வது வழக்கம். அப்படி ஒரு சுருக்கம் இந்த நுண்ணியமான துல்லியமான கணக்குகள் என்று இல்லாவற்றில் அவர் பார்ப்போமா இருந்தால் 2-3 பிரதான விஷயங்கள் கொஞ்சம் பிரச்சனை ஆயிருக்கு. ஒன்று அனுரா அரசாங்கம் இந்த சட்டங்களை பொறுத்தவரையில் மிகவும் ஆக்ரோஷமாக கருத்துக் கொண்டு வந்த பயங்கரவாத தடை சட்டமாக இருந்தாலும் சரி, அல்லாட்டி ஆன்லைன் சேஃப்டி ஆக்ட் கடைசியாக ரணில் அரசால் கொண்டு வரப்பட்ட சட்டமாக இதற்கு எதிராக மிகவும் பலமாக குரல் கொடுத்தார்கள். இவர் ஜனநாயக விரோதமானது, மறுதளிக்கிற விடயங்கள்லாம் வெளிக்காட்டப்பட்டன. ஆனால் அந்த விடயம் தொடர்பாக அவர்கள் எந்தவித முன்முயற்சியும் எடுக்காது மாத்திரமல்ல, அதை பாதித்து சில கைதுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதையும் மனித உரிமை ஸ்தாபனங்கள் சுட்டிக்காட்டி இருக்கின்றன. அது ஒன்று. மற்றபடி சர்வதேச பூகோள அரசியலை பொறுத்தவரை என்னதான் இருந்தாலும் பூகோள அரசியல் சமநிலை தொடர்பாக அனுராவினாலோ அல்லது எந்த அரசினாலும் இலங்கையின் பொருளாதார வங்குரோத்து நிலையில் இருந்து அதை மாற்றி அமைக்கிறது கஷ்டம் என்றது எல்லோருக்கும் தெரியும். அது சம்பந்தமாக அவர்கள் தொடர்ச்சியாக இனி அரசாங்கங்கள் எடுத்த நிலைமையைத்தான் மிகவும் அவதானமாகவும் அதில் நமது சுயாதீபத்தியத்தை சௌரன்டியை பாராதீனப்படுத்த மேலும் பாராதீனப்படுத்தாமல் இருக்கும் வகையாக சிந்திச்சு கவனமாக செயலாற்ற வேண்டி இருக்கின்றது. அதில் அவர்களுக்கு வேற சாய்ஸ் இருக்கிறது சொல்றாங்க. ஒரு பாரிய ரடிக்கல் சேஞ்சுக்கான ஒரு முக்கியமான மாற்றத்துக்கு போயிருக்க முடியாது என்றது தெரியுது. அதான் இந்த புதிய வலிய அரசினாலும் அடுத்ததாக இந்த பொருளாதார பிரச்சனையை பொறுத்தவரையில் வெளிநாட்டு உறவுகள் போல பொருளாதார பிரச்சனைகளும் சர்வதேச நாணய நிதியத்தின் வரையறைக்குள் நின்றுதான் அவர்கள் செயற்பட வேண்டிய தேவை இருக்கின்றது, நிர்பந்தம் இருக்கின்றது. அதுதான் யதார்த்தமாகும்.
அந்த வகையில் வந்து அதுல ஏது மாற்றங்கள் செய்வதாகவோ அல்லது அந்த விடயங்களை திரும்ப ரீநெகோசியேட் பண்ணி அது முடியாத காரியமாக தான் இருக்கு. அப்படி அதை டிஃபால்ட் பண்ற அளவுக்கு அவர்கள் வந்து போவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஆகவே வந்து அந்த விடயங்களும் வந்து அதே மாதிரி தான் தொடர போகிறது. அந்த தொடரும் பொழுது வந்து பொதுமக்களுக்கு மேல் இந்த பொருளாதார பிரச்சனைகளை நிவர்த்தி செய்வதன் மூலம் சுமத்தப்பட்ட சுமைகள் அதை குறைப்பதற்கு வந்து பகிர்வத பிரயத்தனம் செய்ய வேண்டி இருக்கு. இப்பொழுது ஏற்கனவே உள்ளது போல உலக வங்கி, ஆசிய அபிவிருத்தி வங்கி போன்றவர்களின் அனுசரணையுடன் செய்யப்படும் அசுவ சுமை 10 லட்சம் குடும்பங்களுக்கு வந்து அந்த அசுவ சுமை நன்கொடைகளை பெறுகிற ஆட்கள் இருக்கிறோம். அப்படியான விஷயங்கள் தொடர்ந்து போய்கொண்டிருக்கின்றன. ஆனால் அந்த இந்த பொருளாதார அடிப்படைகளில் மாற்றம் ஏற்படாமல் வந்து பொதுமக்களின் பாரங்களை குறைப்பது கஷ்டமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே இந்த வருடம் 2025 ஆண்டு முக்கியமான இன்னும் ஒரு தேர்தல் வருடமாக இருக்க போகிறது. இது வந்து மாகாண சபை, முதலில் உள்ளூராட்சி சபைகளுக்கானதும் பின்னர் மாகாண சபைகளுக்குமான தேர்தலாக இருக்க போகிறது. இந்த தேர்தல்கள் வந்து நிச்சயமாக ஒரு உலகல்லாக இருக்கும். இது வந்து ஒரு இன்கம்பென்ட் அரசு என்ற வகையில வந்து 6 மாதங்கள் ஆகிவிடும் அந்த தேர்தல் வரும் பொழுது. அந்த நேரத்திலும் அதுக்குரிய சில குறைபாடுகளும் இருக்கும். ஒன்று மற்றது உள்ளூராட்சி தேர்தல் என்பது தனியா ஒரு கட்சி சார்ந்த போலீஸ் சார்ந்த விஷயம் இல்லாமல் வந்து உள்ளூர் அதிகாரங்கள் சம்பந்தமானது, உள்ளூர் தனிநபர் அவர்களது பிரபல்யம் சம்பந்தமானது, அவர்களது குடும்ப உறவுகள் சம்பந்தமானது, இப்படி எல்லாம் பல காரணிகள் அதுல இருக்கும். ஆனாலும் வந்து இது ஒரு உரைகளாக இருக்க போகுது. உள்ளூராட்சி சபையும் மாகாண சபை உரைகளாக இருக்க போகிறது. இந்த நேரத்தில் தான் முதலே ராம் குறிப்பிட்டது வந்து நெல் உள்ள பிரச்சனை, உப்பு தட்டுப்பாடு உள்ள பிரச்சனை, மற்ற தேங்காய் விலை பிரச்சனை, இந்த பிரச்சனைகளை வந்து இப்ப இருக்கிறபடியே வந்து மேனேஜ் பண்ணலாமல் இறக்குமதி செய்கிறபடியங்கள் அதெல்லாம் நடந்திருக்கு. 100 நாள் ஆகிவிட்டது. ஆகவே இதற்கு மாற்றாக வந்து இவர்கள் திரும்ப திரும்ப கூறி வந்தது போல உற்பத்தி பொருளாதாரத்தை அதிகரிக்கிற அந்த விவகாரத்தில் வந்து இந்த அரசு எவ்வளவு தூரம் முன்னிலை செயல்படுகின்றது, அல்லது இந்த அரசுக்கென தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட மட்டங்களில் பிராந்திய மட்டங்களில் என்ன செய்கின்றார்கள் என்ற விடயங்களில் வந்து இன்னும் வெளிப்படையாக இவர்களது திட்டங்கள் பொதுமக்களுக்கு விளங்கக்கூடிய வகையில், அதாவது உற்பத்தி பொருளாதாரத்தை பெருக்குவதற்கான ஊக்குவிப்புகள், அதற்கான இன்ஸ்பிரேஷன், அதை பற்றி ஊக்குவிப்புகளும் அதற்கான ஒரு உந்துதலை கொடுக்கிறது. என்ன மாதிரி இந்த அனுரா அரசாங்கம் ஊழலுக்கு எதிராக வந்து மக்களை உணர்ச்சி ஊட்டி அந்த மக்களை அணிதிரட்டி மொபிலைஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபேக்டர் இருந்துச்சு. அதே மாதிரி உற்பத்தி பொருளாதாரத்தை நோக்கி மக்களை திருப்பி கொண்டு போவதற்கு, அதை போக்கஸ் பண்ணி அவர்களை இன்ஸ்பயர் பண்ணுவதற்கான திட்டமிடல்கள் இதுவரைக்கும் தெரியவில்லை. அது ஒன்றுதான் உற்பத்தி பொருளாதாரத்தை பெருக்குவதும் அந்நிய செலவாணி அந்நிய வருமானத்தை கூட்டுவதும் தான் இந்த பிரச்சனைகளை எதிர்காலத்தில் படிப்படியாக குறைப்பதற்கு உதவும். ஆக அந்த விதத்தில் இன்னும் வந்து எங்களுக்கு வழியில் தெரியவில்லை. அது செய்யப்படும் என்று எதிர்பார்க்கிறார். அனுராவின் தலைமையில் அப்படியான ஒரு தலைவர் இப்படியான விஷயங்களை முன்பு கம்யூனிகேட் பண்ணின ஒரு ஆள் வந்து இந்த விடயங்களில் முன்னிலைப்படுத்தி செய்வதற்கு பதிலாக இப்ப உள்ளுக்குள்ள உள்ள பிரச்சனைகளும் நடந்துருக்கு. அதோட வந்து சின்ன சின்ன பிரச்சனைகளும் இருக்கு. சில இந்த அரசாங்கத்திலும் அதிகாரிகளும் போக்குகள் வந்து அமைச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. அமைச்சர்ஸ் ஒரு கத்துக்குட்டித்தனமாக சில விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லப்படுது. உதாரணத்துக்கு சொல்லுறாள் வந்து ஹாசா நாணயக்கிற நீதி அமைச்சர் வந்து தனது பெயருக்கு முன்னாலே இருந்து டாக்டர் பட்டம் வந்து இன்னொன்று அதை போட்டார்கள். அது உள்ளுக்குள்ளேயே பாராளுமன்ற பதிவேட்டில் தரவேற்றம் செய்வர்களால் தான் அது செய்யப்பட்டது என்ற ஒரு கருத்தை சொல்லி, ஆனால் அதை வந்து பாராளுமன்றத்துக்குள்ளே அவர் தீர்த்திருக்கிறார் சில பத்திரிகைகள் கூறுகிறார். அவர் அதற்கு போய் சிஐடியில போய் போலீஸ்ல போய் சொல்லி இருக்கிறார். போலீஸ் வந்து பாராளுமன்றத்துக்குள் புகுந்து வந்து அதுக்குள்ள அதிகாரிகளை வந்து 3-4 நாட்களாக தொடர்ச்சியாக விசாரணைகள் செய்கிறார்கள். சில பத்திரிகைகள் ஆசிரியர் தலைமையுமே திருப்பி இருக்கிறார்கள். இதுகள் வந்து பாராளுமன்றத்துக்குள் செய்யப்பட வேண்டிய விஷயம் அல்லவா என்று சொல்லி. ஆகவே அந்த 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 சின்ன சின்ன குறைபாடுகளுக்கு அதுகள் எல்லாம் மீறி வருவார்கள் என்று நினைக்கின்றனர். அடுத்தது கடைசியாக சொல்வதாக இருந்தால் வந்து இந்த அனுரா அரசாங்கம் தோற்கடிக்கப்பட்டாலும் அதுக்கான மாற்று வந்து மிகவும் ஆபத்தானதாகத்தான் இருக்கும். அதாவது இந்த நாட்டில வந்து பெரிய ஒரு பிரச்சனை இருந்தது.
அது வந்து இந்த குடும்ப அதிகாரம், ஊழல், வகதொகையற்ற மனித உரிமை மீறல்கள், அரசியல் ஜாப்பு மீறல்கள், நீதித்துறை படிப்படியாக பலவீனமாக்கப்பட்ட நிலைமை, அரசு வந்து ஒரு குடும்ப சொத்தாக மாற்றக்கூடிய நிலைமைகள் எல்லாம் இருந்து அந்த நிலைமைகள் தடுத்து நிறுத்தப்பட்டு வந்திருக்கு. ஆகவே இதற்கு மாற்றாக இதுவரைக்கும் எந்த சக்திகளும் அங்கு மேலெழுவதாக தெரியும். வடக்கிலும் சரி, கிழக்கிலும் சரி, தெற்கிலும் சரி, மேற்கிலும் சரி, வேறு மாற்று சக்திகள் இருப்பதாக தெரியவில்லை. முந்தின அதே தவறுகளை விட்டவரெல்லாம் சிவலிங்கம் அவர் குறிப்பிட்டது போல வேற வேற மாதிரியான மேட்ரிக்ஸ்ல வந்து அவர்கள் அணிதிரள பார்க்கிறார்களே ஒழிய இதற்கான மாற்று சிந்தனைகளுடன் அல்லது இந்த ஒரு அரசாங்கம் அல்லது மக்கள் எதிர்நோக்கின்ற இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான மாற்று அணுகுமுறைகளுடன் வந்து வேறு சக்திகள் மேல்வதாக தெரியவில்லை. ஆகவே இந்த நேரத்தில் வந்து இந்த அரசாங்கம் அதிகாரத்தை பாராதீனப்படுத்துவது வந்து மக்களின் நன்மைக்கு உகந்ததல்ல. அது வந்து பெரிய ஆபத்துக்கு தான் கொண்டு வர முடியும். ஆகவே வந்து இந்த விடயங்களை மனதில் கொண்டு அடுத்ததா கடைசியாக சொல்ல போனாலும் தமிழ் பேசும் மக்களின் பிரச்சனைகளை பொறுத்தவரை ஏன்னா ஜனாதிபதி தேர்தலில் அந்த நேரத்தில் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டா தெரியும் வந்து வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் மக்கள் எல்லா மாவட்டங்களிலும் வந்து சஜித்து அதாவது மாகாண சபை தேர்தல்கள் அதிகார பரவலாக்கல் பற்றி தங்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வெளிப்படையாக கூறியிருந்த கட்சியினர் ஆகிய சஜித்துக்குத்தான் பெரும்பாலான எல்லா மாவட்டங்களிலும் மக்கள் பெரும்பான்மையாக வாக்களித்தார்கள். பின்பு அனுராலையும் அனைவரும் வந்து தேசிய மக்கள் சக்தியை வடகிழக்கில் 28 எம்பிக்களில் 12 எம்பிக்களை கொண்ட பெரிய கட்சியாக பாராளுமன்றம் வைத்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு முதலில் ரிசர்வேஷன் இதுகளை விளங்கி கொண்டு வந்து இந்த இன பிரச்சனைகளும் மற்றது மலையக தமிழர் சம்பந்தமான பிரச்சனைகள் அதாவது காணி விநியோகம் அதை பற்றி மிக உணர்ச்சி வசப்பட்டு அனுரகுமார் அவர்கள் கூட்டங்களில் பேசியிருக்கிறார். வந்து இந்த 100 நாளாச்சு அதுக்கான என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் என்பது வெளியில் இன்னும் தெரியவில்லை. வந்து விரைவாக வந்து 200 ஆண்டுகளாக ஒடுக்கப்பட்டிருந்த அந்த காணி உரிமையற்றவர்களுக்கு வந்து அதற்கான முதல் படிகளை உடனடியாக 10 லட்சம் மக்களுக்கு 2 ஏக்கர் படி காணிகளை பிரித்து கொடுங்கள் என்று நாங்கள் ஒருவரும் கேட்க முடியாது, நடைமுறை சாத்தியம் இல்லை. ஆனால் அதற்கான மனப்பூர்வமான உளப்பூர்வமான திட்டங்களை தயாரித்து இவர்கள் எதிர்கட்சியாக இவ்வளவு காலம் இருந்தவர்கள் வந்து அதற்கான ஒரு தயாரிப்பை செய்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பு இருப்பது மறுக்க முடியாது. அப்படியான விடயங்கள் நினைக்கிறேன். வடகிழக்கில் உள்ள மக்களுக்கான காணிகளை வந்து காணியேற்றிருப்பவர்களுக்கு குறிப்பா வந்து பரம்பரையாக காணிக்கு சொந்தக்காரர்களே இல்லாமல் இருந்த வடகிழக்கில் உள்ள மக்கள் காணிகள் இல்லாதவர்களுக்கு காணி கொடுத்தல், அவர்களுக்கான ஊக்குவிப்பு கொடுத்தல், அவர்களுக்கான உற்பத்தி பொருளாதாரத்தில் அவர்களை பங்குதாரர்களாக்குதல் போன்ற விடயங்களில் எந்த அளவிற்கு இந்த அரசாங்கம் இந்த 25ஆம் ஆண்டு வந்து நடவடிக்கை எடுக்க போவது என்பதை பொறுத்து தான் இந்த அரசின் எதிர்காலம் இருக்கும். ஆகவே இந்த அரசாங்கத்தை பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த அரசாங்கத்துக்கு மாற்றாக வேறு எதுவும் இல்லை என்பது சரியாக இருக்கும். அதே வேளையில் இந்த அரசாங்கம் இதே கடந்த பாதையே தொடர்ந்து காலத்தை கடத்தி போவதால் வந்து பொதுமக்கள் வந்து விரக்தி அவர்கள் மீதும் தள்ளப்படுவார் என்ற ஆபத்தும் இருக்கிறது என்று தொடர்ந்து நாங்கள் அடுத்த வருடம் இது என்ன மாதிரி போகின்றது என்று பார்த்தோம். நன்றி. உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது டாக் டு டிபிசியின் அரசியல் உரையாடல். ஆனால் அரசாங்கம் பெரிய அளவில் பலமாகவே இருந்து செயற்படுகிறது. ஆனால் அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதிகளை மிக மந்த கதியிலே நடைமுறைப்படுத்துவதை பார்க்கலாம். குறிப்பாக இப்பொழுது ஜெயநாதன் இந்த காணாமல் போனோர் தொடர்பாக, குறிப்பாக திருகோணமலையிலே கடத்தப்பட்டு காணாமல் போன மாணவர்கள் தொடர்பாக அல்லது பத்திரிகையாளர்கள் இந்த கொலை தொடர்பாக லசந்த விக்ரமசிங்க போன்றவர்கள் கொலை தொடர்பாக அரசாங்கம் மந்த கதியிலே இந்த விசாரணைகளை மேற்கொள்வதாக கூறப்படுது. அரசியல்வாதிகள் தொடர்பாக அரசாங்கம் எடுக்கின்ற நடவடிக்கைகள், அவர்கள் தொடர்பான மேற்கொள்ள விசாரணைகளுக்கு அப்பால் இந்த நடவடிக்கைகளை மிக தாமதப்படுத்துவதற்கு என்ன காரணம்? வணக்கம் ராம், வணக்கம் நேயர்களே. இப்ப முதலாவது இந்த முதலில் கூறிய 2 பேருடைய 2 தம்பா சிவலிங்கம் அவர்களுடைய கருத்துக்களிலிருந்தே நான் தொடரலாம் என்று நினைக்கின்றேன். அவர்கள் ஒரு குறைந்தபட்சம் வந்து இந்த அரசாங்கத்துக்கு ஒரு கால அவகாசம் வழங்க வேண்டும். அவர்களுக்கும் பல நெருக்கடிகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் ஒரு முடிவை எடுக்கிறதுக்கான அனுகூலங்கள் அல்லது அதுக்கான அனுபவங்கள் ஆற்றல் என்றதுகளுக்கு வந்து சந்தர்ப்பம் அளிக்கப்பட வேண்டும் என்ற கருத்துக்களை கூறியிருந்தார்கள்.
பிரச்சனை அதுவல்ல. நீங்கள் தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதிகள் என்ன? அந்த வாக்குறுதிகளை ஊழல், இரண்டாவது மனித உரிமைகள் சம்பந்தமான பிரச்சனைகள், பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கிறது, இவைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் ஏன் மந்தமாக காட்டுகிறீர்கள்? ஏன் அது சம்பந்தமாக பேசுகிறீர்கள்? இல்லை பெரிய அளவுக்கு. அப்படி என்றால் உங்களுக்கும் இவைகள் எல்லாம் தேவைப்படுகிறது. தொடர்ந்து பயங்கரவாத தடை சட்டத்தை வைத்திருக்க வேண்டும் என்ற தேவை இருக்கிறது. மற்றது ஊழல்வாதிகள் என்ற ரீதியில வந்து நடவடிக்கைகள் எடுக்கிறேன்னு சொல்லி சொன்னா அது நெருக்கடிகளை சந்திக்க வேண்டி வரும் என்ற ரீதியில வந்து மந்தகதியில போறது இதுகள்ன்றதுகள் எல்லாம். நான் இப்ப உடனடியாக இது எல்லாரையும் தூக்கி உள்ள போட வேணும், அது எல்லாம் மாற்றம் அடைந்து விடும் என்றெல்லாம் நாங்கள் கருத முடியாது. ஆனால் முன்முயற்சிகள் என்ன மேற்கொள்ளப்பட்டது? முக்கியமாக நீங்கள் குறிப்பிட்டீர்கள் அந்த காணாமல் போனவர்கள் என்ற 11 இளைஞர்கள் கடத்தப்பட்ட சம்பந்தமான முழுமையான விசாரணைகள் வந்து 2015 இருந்து ஆரம்பிக்கப்பட்டு அதுல பல உண்மைகள் வெளிவந்தன. அதுல முக்கியமாக கடற்படை தளபதி நான் நினைக்கிறேன் லசந்த கண்ணங்கோட போன்றவர்கள் துவக்கம் எல்லோரும் வந்து அதுல சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி செய்திகள் எல்லாம் வந்து அவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட சம்பவங்களை நாங்க பார்க்கலாம். இந்த வத்தளை, அதாவது 11 பேர் கடத்தப்பட்டது சம்பந்தமாக விசாரிக்க போய் இந்த வத்தளையில கடத்தப்பட்டவர்கள் சம்பந்தமாக 2 பேர் சம்பந்தமாக அவர்களுடைய வாகனம் வந்து பகுதி பகுதியாக பிரிக்கப்பட்டு உங்களுடைய என்ன இது இராணுவ முகாமிலே வந்து அது பாதுகாக்கப்பட்டிருந்த சம்பவங்களையும் வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே மாதிரி இன்னும் ஒருவருடைய வாகனம் வந்து அங்க என்ன இது நம்பர் தகடுகள் மாற்றப்பட்டு அதை இராணுவம் பாவித்திருக்கிற சம்பவங்களும் வந்து வெளிப்படுத்தப்பட்டது. இது ஏதோ இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் கடந்த காலத்திலே இந்த முக்கியமான பொறுப்புகளில் இருந்தவர்கள் தான் இந்த வாகனங்களை மாற்றி என்ன களவான என்ன இலக்கங்களை பயன்படுத்தி பாவித்தார்கள் என்று சொல்லி எல்லாம் நீங்க வழக்கு தாக்கல் செய்தீர்கள். இது இராணுவத்துக்குள்ளேயும் நடந்திருக்கு. அதாவது கடத்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டவர்களுடைய வாகனங்களை நீங்கள் கள்ள வாகன தகடுகளை பாவித்திருக்கிறார்கள். இது வந்து உயர் மட்டத்தில் உள்ளவர்கள் தொடக்கம் எல்லோருமே சம்பந்தப்பட்டிருக்கிறார். இல்லாம ஒரு வாகனத்தை அப்படி ஒரு புதிய வாகனத்தை வந்து வேறு ஒரு கள்ள தகடை வைத்து கொண்டு பாவிக்கிறதுன்றது சாதாரண விடயமாக கருத முடியாது. இப்ப இந்த அளவத்துக்கு வந்து ஊழலை மேற்கொண்டவர்கள் வந்து இன்றைக்கு வரைக்கும் பாதுகாத்து கொண்டு இருக்கிறார்கள். இப்ப அரசாங்கத்தை பொறுத்தவரையில இது சம்பந்தமாக எந்த விதமான நடவடிக்கைகளை மேற்கொள்றதுக்கு பின்வாங்குறதுக்கு என்ன காரணம்? உங்களுக்கு இருக்கிற 4000 பேர் அல்லது 40,000 பேர் எண்ணிக்கை இந்த இராணுவத்தினர் வந்து உங்களுடைய பெரிய அமைப்பாக உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுன்றதுக்காகவா? ஓய்வு பெற்றவர்கள். நான் தான் போன முறை சிவலிங்கம் அவர்கள் சொன்ன பொழுது நான் கேள்வி கேட்டேன், இவர்கள் ஒருத்தருமே வந்து எல்லாரும் சுற்றவாளிகளா? ஒருத்தருமே குற்றவாளிகள் இல்லையா? இதுல சம்பந்தப்பட்டவர்கள் இல்லையா? ஆகவே தொடர்ந்து இந்த ஊழலை ஒழிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு ஊழலை பாதுகாக்கிற நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் மேற்கொள்ளுமாக இருந்தால் இது நீண்ட காலத்துக்கு வந்து மீண்டும் ஆட்சியில் இருக்க முடியாது. அவர்களுக்கு தெரியும் இது இப்படியான பிரச்சனைகள் வரும்ன்றதுக்காக இராணுவத்தினுடைய பாதுகாப்பு இன்றைக்கு வரைக்கும் 31ஆம் தேதியோட கனவேருடைய ஓய்வு அறிவிக்கப்பட வேண்டி இருக்கிறது. ஏன் தொடர்ந்து இன்றைக்கு வரைக்கும் அதை வந்து அறிவிக்கிறதுக்கு தயங்குகிறார்கள்? சமேந்திர சில்வாவை வந்து நீக்கிறதுக்கு ஏன் பயப்படுகிறார்கள்? இராணுவத்துக்குள்ள தங்களுக்கான ஆதிக்கத்தை அல்லது ஆதரவை தொடர்ந்து வைத்துக் கொள்ள வேணுமா இருந்தால் இந்த கொலைகாரர்களை, கூட்டு களவாணிகளை, மனித உரிமை வீரவாதிகளை தொடர்ந்து பாதுகாக்க வேண்டிய நடவடிக்கையை வந்து அனுரா மேல வடிவா அவர் பகிரங்கமாக எல்லாம் நடமாடுறார், நல்லா செய்கிறார். விமானத்துல வந்து என்ன சாதாரண மக்களோட எல்லாம் கை உழுக்கினார். பொதுமக்கள் மத்தியில வந்து எந்த விதமான பெரிய பாதுகாப்பு இல்லாமல் தந்து நடமாடுகிறார் என்றெல்லாம் ஒரு பேரை பெற்றுக் கொள்ளுகிறவர் வந்து நியாயமான ரீதியில
சொன்ன விடயங்களை ஊழல் சம்பந்தமாக எல்லா மட்டத்திலும் அந்த ஊழலை உருவாக்குவோம். பாராளுமன்றத்தை மட்டும் சுத்தப்படுத்துறது இல்லையே, இலங்கையை சுத்தப்படுத்துறேன்னு சொல்லி சொன்னா நீங்கள் அரைவாசி ஊழல்வாதிகளை தானே சேர்த்து வச்சிருக்கிறீர்கள். அரைவாசி இராணுவ பாதுகாப்பு படையை சேர்ந்தவர்கள் அதுல இருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் இவர்கள் கடந்த காலத்துல இந்த ஊழல்ல சம்பந்தப்படாதவர்கள் என்று சொல்லி உங்களால் நிரூபிக்க முடியுமா? ஆனால் இதுல கேள்வி என்னண்டா, எதிர்கட்சிகளுமே சம்பந்தமா ஒரு கேள்வி எழுப்பையில். ஏனென்றால் எதிர்கட்சிகளும் இதுல சம்பந்தம் இருக்கிறது. ஆட்சியில இருந்த பொழுது, இப்பொழுது ஆட்சியில இருந்த காலத்துல எதிர்கட்சி என்று கருதப்படுகிறான்னு சொல்லி சொன்னா இப்ப நீண்ட காலமா ஆட்சியில இல்லை. அப்படி என்றால் இந்த ஜனநாயக மக்கள் சக்தி அல்லது இந்த பிரேமதாசாவின் தலைமையில் உள்ள ஆட்சியாளர் இதுகள் சம்பந்தமாக கேள்வி எழுப்பவில்லை. எவ்வளவு கோழைத்தனமான அரசியல் இலங்கையில போய்கொண்டிருக்கும். மற்றவர்களை விடுங்க, ரணில் மற்றது மஹிந்தா, இந்த இவைகள் இவர்களுக்கு ஆதரவாக தங்களுக்கு ஆதரவாக இருக்கணும்ன்றதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டார்கள்ன்றதுல சந்தேகம் இல்லை. எதிர்கட்சியாக இருக்கிற இந்த எதிர்கட்சி இது சம்பந்தமாக ஏன் கேள்வி எழுப்பவில்லை? ஆகவே இந்த மனித உரிமை மீறல், பொறுப்பு கூறல், சமத்துவம், அனைவரும் இலங்கையர் என்ற கோஷத்தை வைத்துக் கொண்டிருக்கிற நீங்கள் இவைகளை பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நியாயத்தை தேடாமல் நாங்கள் அனைவரும் இலங்கையராக ஒன்றுபடுவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற கோஷம் எவ்வளவு காலத்துக்கு உங்களால முன்னெடுத்து செல்ல முடியும்? ஆனால் நீங்கள் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு முன்னாலே இருக்கிற ஆபத்து, இந்த அரிசி பிரச்சனை, அதுகளெல்லாம் முதல் வந்தவர்கள் சொல்லிட்டார்கள். ஆனால் என்னுடைய கேள்வி என்னவென்றால், இவ்வளவு பிரச்சனைகளையும் ஊழல்வாதிகளையும் கொலைகாரர்களையும் பாதுகாக்கிற நடவடிக்கைகளை தொடர்ந்து நீங்கள் மேற்கொள்வீர்களாக இருந்தால் நீங்கள் நீண்ட காலத்துக்கு அரசியலில் தப்பி பிழைக்க முடியாது என்றதை கட்டாயம் எச்சரிக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. இதை கேட்க வேண்டியவர்கள் தமிழ் அரசியல் தலைவர்கள் அவங்க முதுகெலும்பில்லாத சோம்பேறிகளும் கோழைகளும். சரியா? அவர்களுடைய ஆட்சியில அவர்களுடைய கட்சியில இருந்து தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு இதெல்லாம் தெரியாது. பாவம். யாழ்ப்பாணத்தில் தெரிவு செய்யப்பட்ட ஏதோ மக்கள் மாற்றத்தை நோக்கி ஏதோ எல்லாம் பெரிய மாற்றத்தை உண்டாக்குவார்கள் என்று சொல்லி நம்பி இவர்களுக்கு வாக்களித்தது. ஆனா அதுகள் பாவங்கள். அதுகளுக்கு இதை பற்றி விளங்கவும் மாட்டுது. இதை பற்றி பேசுவதற்கும் துணிச்சல் இல்லை. ஏதோ கட்சி ரீதியாக நாங்க வென்று விட்டோம் என்று சொல்லியும் நாங்கள் ஏதோ அரசாங்கத்தின் சலுகைகளை அனுபவிக்க மாட்டோம் என்று சொல்லி இந்த அரசியல் செய்கிறவர்களை தவிர இதல்ல பிரச்சனை. அரசாங்கம் வழங்குற சலுகைகள் மக்களுக்காக செயல்படுகிறது. உங்களுக்கான செயலாளராக இருந்தான, காரியாரியமாக இருந்தான, உத்தியோகஸ்தராக இருந்தான, இதெல்லாம் மக்களுக்கு சேவையாற்றுகிறதுக்காக. ஆகவே அதெல்லாம் வேணாம் என்று சொல்லி கொண்டிருக்கிறதுன்றதெல்லாம் பம்மாத்து புலுட அரசியல். ஆகவே இவர்களை பொறுத்தவரையில் இந்த கேள்விகள் கேட்கறதுக்கு கட்சியில உள்ளவர்களுக்கும் அது அருகதை இல்லாதவர்களாகவும், எதிரணியில இருக்கிறவர்களும் அருகதை இல்லாதவர்களாகவும், தமிழ் அரசியல் தலைமைகளும் ஏதோ புதிதாக ஏதோ பெரிய ஆலவட்டம் போடுற அரசியலும் செய்து கொண்டு கனடாவுக்கு போறோம், அங்க போறோம், இங்க போறோம் என்று சொல்லி ஏதோ அரசாங்கத்தின் ஷோ காட்டுகிற அரசியலை நடத்தி கொண்டிருக்கிற நிலைமையில அங்க உள்மக்கள் கட்சி ரீதியில பிரச்சனைகளை பேசுறதுக்கு அவர்களுக்கு நேரம் இல்லாத நிலைமையில தமிழ் மக்களை பற்றி அக்கறை எடுக்கக்கூடிய சூழ்நிலை அவர்களுக்கும் இல்லை. தோல்வி அடைந்த அரசியல் கட்சிகளுக்கும் இல்லை. தொங்கிக் கொண்டிருக்கிற ஒரு அரசியலை செய்து கொண்டிருக்கிறவர்களாகத்தான் தமிழ் அரசியல் தலைவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இது தென்னிலங்கையில உள்ள மாற்றம் என்றது தொடர்ந்து அது நீடித்து கொண்டுதான் போக போகிறது. சிங்கள மக்கள் தொடர்ந்து எவ்வளவு காலத்துக்கு இதை ஏற்றுக்கொண்டிருக்க போகிறார்கள் என்றதை பொறுத்துத்தான் அரசியல் எதிர்காலம் இந்த ஆட்சியாளர்களுக்கு அமையும் என்றதை கூறி முடிக்கிறேன். உறவுகள் இதுவரை கேட்டது டாக் டு டிவிசியின் அரசியல் உரையாடல். மீண்டும் இன்னொரு உரையாடலில் சந்திப்பவர்களை புத்தாண்டு வாழ்த்துக்களுடன் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் Phyllis, foresight, dream of tomorrow and wonderful things to come. Talk to TBC.